எங்கள் இனிய அம்முண்டி உறவுகளே, நாங்கள் தான் உங்களுடைய மூதாதையர்கள் பேசுகின்றோம். மனிதன் தோன்றிய ஆரம்பகால நாகரிகமான கற்கால நாகரிகம் முதல் கொண்டு பண்டைய மனிதர்களின் வளர்ச்சி ஆற்றுப்படுக்கையிலும் கடற்கரையை ஒட்டிய பகுதியை சார்ந்தமே நமது நாகரிகங்கள் செழித்தொழுங்கியது. ஆனால் நாம் இங்கே பார்க்க இருப்பது தமிழகத்தில் பாலாறு ஒட்டி வாழ்ந்த ஒரு சிறிய குக்கிராமம். ஆம், தமிழ்நாடு என்றதும் காவிரி ஆற்று படுக்கையோரம் செழித்தோங்கிய சோழ சாம்ராஜ்யம் உங்கள் அனைவருக்கும் நினைவில் வரலாம். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நாங்கள் இங்கே கூற இருப்பது சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன்பு ஐமுண்டி என்று போட்டப்பட்ட இன்றைய அம்முண்டி கிராமம். ஐமுண்டி என்று சொல்லக்கூடிய இந்த கிராமவாசிகள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பல்லவ மன்னர்களான 2ஆம் நந்திவர்மன் காலகட்டத்திலும் சோழர்களின் ஆட்சி காலமான 3ஆம் ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்திலும் இவ்விரு சாம்ராஜ்யத்தின் கீழ் வானர் எனும் சிற்றரசு இங்கே செழித்தோங்கியது. அதில் போர் வீரர்களாக இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் இருந்துள்ளனர். அதன் பிறகு தெலுங்கர்களின் படையெடுப்பும், அதன் பிறகு ஆற்காடு நவாபின் படையெடுப்பும், அதைத் தொடர்ந்து ஆங்கிலேயர்களின் ஆதிக்கமும், இவை அனைத்தையும் கடந்து இவர்கள் சார்ந்து இருந்த நிலத்தில் விவசாயம் செய்து வளமாக வாழ்ந்து வந்தனர். சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு பாலாற்றில் ஏற்பட்ட பெரும் வெள்ளப்பெருக்கால் இந்த கிராமம் நிலை குலைந்து போனது. இயற்கை சீற்றத்தாலும் பெரும் வெள்ளத்தாலும் பாதிப்படைந்த அந்த கிராமத்தில் உயிர் பிழைத்த ஒரு பகுதியினர் மேடு பகுதிகளை நோக்கி குடிபெயர ஆரம்பித்தனர். அன்றைய காலகட்டத்தில் நரிகள் ஒன்று கூடி மனிதர்களை வேட்டையாடி, இரவில் நரிகள் ஊளையிடும் சத்தமும், விஷத்தன்மை கொண்ட பாம்புகளும், வானம் பூத்த பூமியாக வறட்சியாக வறண்ட நிலமாக இருந்த பகுதிகளில் அவர்கள் குடிபெயர்ந்த இடம்தான் நரிக்குப்பம் என்கின்ற இப்போதைய அம்முண்டி கிராமம். எங்கள் இனிய உறவுகளே, இன்று நீங்கள் வளமாக வாழ நாங்கள் அன்றே ஒரு அழகிய குளம், அதை சுற்றி 2 ஏரிகள், அதற்கு நீர் பாசனமாக பாண்டியன் மடுகு, அந்த மடுவிற்கு நீர் ஆதாரமாக விளங்கும் பாலாறு என நீர்வள மேலாண்மையில் 150 ஆண்டுகளுக்கு முன்பே நாங்கள் கட்டமைத்து விட்டோம். நாகரிக மாற்றத்தின் காரணமாக இப்போது நீங்கள் விவசாயம் செய்து வாழ்ந்தாலும் முன்பொரு காலத்தில் போர் வீரர்களான இவர்களது குணமும் வீரமும் துணிச்சலும் இன்றளவும் சிறிதும் அந்த மறுமணுவில் மாற்றம் இல்லை. அதை ஆணித்தரமாக இங்கே நீங்கள் உணர வேண்டும். குறிப்பாக ஒரு காரணத்தை கூற வேண்டும் என்றால், தமிழ்நாட்டிலேயே இந்திய இராணுவத்தில் அதிக இராணுவ வீரர்கள் கொண்ட கிராமமாக முதல் 5 இடத்தில் இருக்கிறது தேசப்பற்று மிக்க நமது அம்முண்டி கிராமமும் தொப்பலாமோற்று கிராமமும். எனதருமை சொந்தங்களே, இயற்கை சீற்றத்தால் நாங்கள் குடிபெயர்ந்தோம். நரிகளும் ஓநாய்களும் ஊளையிடும் அந்த வானம் பார்த்த பூமியான வறட்சி காட்டை வனமான பூமியாக உங்களுக்கு கொடுத்துவிட்டு நாங்கள் செல்கிறோம். எங்களை மறந்து விடாதீர்கள், நினைவில் வையுங்கள். மேலும் பழைய பண்பாடும் கலாச்சாரமும் இந்து சனாதன